மிதுன ராசிக்கு நம்ம குரு பயிற்சி பலன் இப்போ நம்ம பார்ப்போம். 2024 5வது மாதத்தில் நடக்க போகும் குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாரு. ரிஷப ராசியிலிருந்து விருச்சக ராசியை பார்ப்பார். 12ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீட்டையும் பார்ப்பார், 4ஆம் வீட்டையும் பார்ப்பார். 4, 6, 8ங்கிற வீடுங்களை பார்க்க போகிறாரு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால படிக்கிற வயதில் இருக்கிறவங்க படிப்பு நல்லா நடக்கும். ராகு தசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் படிப்பு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் படிப்பை நல்லபடியாக கொடுப்பார். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்கள் சிலர் வீடு கட்டுவதற்கான சில செலவுகள் நடத்துவார். ஏன்னா குரு எப்போதுமே ஒரு சுபகரகங்கிறனால வீடு கட்டுறதுக்கான சில செலவுகள்லாம் செய்வார். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களையும் இயக்கும். கடுமையான உழைப்பை போட்ட பிறகு தான் வருமானங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். நிறைய உழைப்பை போட்டே ஆகணும். ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வீங்க. சிலருக்கு வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இப்போ வரும். அந்த நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும். அந்த மாதிரி வரும் பொழுது கொஞ்சம் யோசித்து நல்ல வக்கீலெல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க. எல்லாருமே ராசி பலன் பார்க்குறப்ப இந்த குரு பயிற்சி பலன் நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, 12ஆம் வீட்டில் வர்றது நல்லது, குரு 7ஆம் அதிபதி 12இல் மறைவது நல்லது. உண்மைதான், 12இல் மறைந்து இருக்கிறார். அப்படிங்கிறப்ப கணவர் ரீதியாக பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் தீர்த்துரும். அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே சில பேருக்கு சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். முடிவுக்கு வரும்னா எப்படி? உங்களுக்கு நல்ல சாதகமாக அமையும். உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது நிறைய தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச நண்பர்களுக்கு நடக்குங்க. இவ்வளோ நாள் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு 6-7 மாதமாகவே. இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளில் நீங்கள் போய் தலையிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறேன்னு போய் நின்னீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்துக்கு உள்ளாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரியன் உச்சமாகிற நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சித்திரை மாதத்தில் சூரியன் நல்லா உச்சமாவார். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுக்குற நேரம் நடக்கும். ஆனால் நீங்கள் போய் தலையிடும்போது என்ன நடக்குன்னா, உங்களால் தான் அவங்க ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சிருவாங்க. என்றைக்குமே ஒரு ஜோதிடம் ஒரு விஷயங்களை நம்ம கேட்குறோம் அப்படின்னா நல்லதை மட்டும் கேட்கக்கூடாது. அல்லவையும் கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். நண்பர்களுக்காக போய் நின்று சில நல்லவைகளை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. குரு பயிற்சிக்கு பிறகு அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மிதுன ராசிக்காரங்க கணவனோ அல்லது மனைவியோ, அதாவது ஸ்பௌச்சி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12இல் மறைந்த அந்த குரு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதாவது பாதகாதிபதி மறைகிறாருங்கிற முறையில், அதே சமயத்தில் கணவருங்கிற முறையில் அது என்ன நடக்கும்னா, யாருக்காவது நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உதவி செஞ்சு பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. அவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ஸ் வேலையில் ஏதாவது ஒன்று செயல்படுறேன்னு ஏதாவது இணைஞ்சிருந்தாங்கன்னா, இப்போ பார்ட்னர்ஷிப்பை பிரிஞ்சு போகிற சூழ்நிலையெல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் சிலருக்கு மட்டும் இருக்கும். குரு பாதிப்பு ஏற்படாமல் ஒரு நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை ஒன்றும் பண்ணாது. சில பேருக்கு மட்டும் அந்த ப்ராப்ளங்கள் இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகளை கொடுப்பார். அதில் எப்படி எல்லாம் பிரச்சனையை தீர்த்து வெளியில் வரணுங்கிறதுல கவனத்தில் கொண்டு எல்லாத்தையும் சரிவர பேசுங்க. இல்லைன்னா உங்கள் மேலே பழி வர்ற மாதிரி பண்ணுவாங்க. எப்போதுமே மிதுன ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க கூட புத்திசாலியாக இருப்பாங்க. அதுக்காக படித்தவங்க தான் பெரிய புத்திசாலின்னு சொல்லலை. எல்லாருமே மிதுன ராசியில் பிறக்கிறவங்க மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்து நல்ல நல்ல நண்பர்களோடு நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஏன்னா இப்போ 10ஆம் வீட்டில் இப்போ நடக்கிற 4வது மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் ராகுவோட சேருவார். அது மாதிரி இருக்கும்போது 6ஆம் அதிபதி ராகுவோடு இருந்து 10ஆம் வீட்டில் இருக்கும்போது தொழில் ரீதியாக நிறைய சில மன கஷ்டங்களை கொடுப்பார். இந்த நேரம் நடத்திக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஃபண்டு கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாமல், வர வேண்டியது வர முடியாமல், வேலையில் தாமதம், வேலையில் பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு எல்லாமே குறையும். 2024 7வது மாதத்துக்கிட்ட நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறையிறதெல்லாம் பிரச்சனைகளை அதிகப்படுத்துறது உங்களுக்கு சித்திரை மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரியும். கொஞ்சம் அந்த நேரத்தில் எதையுமே அதிகமாக பேசாமல் எல்லாமே அப்படியே சமாளித்து கொண்டு போகிற சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கணும். முக்கியமாக அல்லவையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கலாம். நல்லதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது வீடு கட்டுற விஷயங்கள் சில பேருக்கு நடத்துவார். வண்டி வாகனம் லோன் போட்டு வண்டி வாங்குகிற விஷயங்களை நடத்தும். லோன் போட்டு வீடு கட்டுற விஷயங்களை நடத்தும். அதனால் நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட கெட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கலாம் நீங்கள். அதுக்காக தான் எல்லா விவரத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து நண்பர் தான். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்குள்ளே உள்ளே போவார். 12வது மாதத்துக்கிட்ட போவார். அப்போ வந்து 12வது மாதத்துக்கிட்ட உங்களுக்கு சனி பயிற்சி இருக்குது. அப்போ வந்து அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 2025 உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார். சனி பார்க்குறதுல 2 விஷயம் இருக்கும். தொழிலை நல்லபடியாக நடத்த விடாத அளவுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் தொழில் நல்லபடியாக நடக்கும் தான். ராகுவோடு இருக்கிறப்ப ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன பண்ணும், 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால அம்மாவினுடைய உடல்நிலை, பிள்ளைகளுடைய படிப்பு, இதில் கொஞ்சம் ஏதாவது கை வைக்கும். அப்போ அந்த சனி பகவான், அப்போ அந்த சனி பகவான் கோயிலுக்கு போகிறேன் அது மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க. யாராவது ஏதாவது ஜாதகத்தில் அதை கேட்டேன், அந்த இடத்துல கேட்டேன், இந்த இடத்துல கேட்டேன், நான் வந்து கோயிலுக்கு சனி கோயிலுக்கு போக சொன்னாங்க. நீங்கள் சனி கோயிலுக்கெல்லாம் போகவே கூடாது. முதல்ல உங்களுக்கு குழந்தைகள் ஸ்தானத்தில் குரு வந்து மறைஞ்சி தான் இருக்கிறாரு. குழந்தைகள் ஸ்தானத்துக்கு குரு பகவான் மறைஞ்சி 4ஐயும் 6ஐயும் 8ஐயும் தான் பார்ப்பார். கடுமையான உழைப்புகள் மூலியமாக சில விஷயங்களை நடத்துவார். அப்போ வந்து பிள்ளைகள் ரீதியாக சில சண்டை சச்சரவுகள், நிம்மதித்தன்மையை குறைஞ்சி போகிற விஷயங்கள்லாம் இயக்கும். கவனமாக இருங்க. இந்த 1 வருட காலமாகவே எனக்கே சரியில்லையே. 5ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருந்தார். இவ்வளோ நாள் 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒவ்வொருத்தவங்களுடைய லக்னப்படி தான் சில விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த குரு பயிற்சி பலன் வந்து ஒரு 25% ஒரு செயல்படும் அப்படிம்பாங்க. 25% செயல்படும்னா 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கும்போது நிறைய நன்மைகள் நடத்தும் அப்படின்னு சொல்லி தான் இந்த 1 வருஷமாக நீங்கள் ராசி பலன்லாம் கேட்டிருப்பீங்க. போன வருஷத்தில் உள்ளதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயின் வீட்டில் வர்றாரு. ஆனால் 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால, சுக்கிரனி வீட்டை பார்க்கறதுனால நல்ல நல்ல பலன்கள்லாம் இருக்குது, நிறைய நன்மைகள் நடக்குங்கிற மாதிரியே பேசி வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இப்போ 1 வருட காலமாகவே நீங்கள் என்ன நடந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க 5ஆம் இடத்துல. அதாவது நான் மெண்டலாக தான் ஆவலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகளை சந்தித்த ஒரு விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அதனால தான் இது துல்லிய பலனாக சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இயங்குவார். சிலர் ஒரு 100க்கு ஒரு 25% பேருக்கு நல்லா இருந்திருக்கும். ஓரளவுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் பண்ணுற வயசில் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். பிள்ளைகள்லாம் நல்ல படிப்பெல்லாம் நல்லா இருந்திருக்கும். இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் நண்பர்கள் இடத்தோடு சேர்ந்து நிறையா ஒரு குளறுபடிகள்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்டா இதெல்லாம் இணைஞ்சி பண்ணணும் அப்படிங்கிற அதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான நேரமும் இப்போ வருது உங்களுக்கு. நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் பகுத்து ஆய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க. இப்போ தான் வந்து சில பேரை விட்டு விலகுவீங்க, சில பேரை ஒன்று சேர்ப்பீங்க. ஆனால் அதுவே வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு அதை பிடிக்காத ஆளுங்களாக இருக்கும். கொஞ்சம் அதை கவனத்தில் கொண்டு தேவையானவங்க தேவையில்லாதவங்கன்னு யோசித்து பார்த்து தான் பழகணும். தொழில் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இந்த 1 வருஷம் நீங்கள் இருக்கணும். 2024 டு 2025 வரையும் உங்கள் வேலை உண்டு, தொழில் உண்டுன்னு இருக்கணும். எதுவும் கெட்ட செயல்களெல்லாம் ஈடுபடக்கூடாது. சில பேருக்கு வந்து ஒரு ஆல்கஹால் பழக்கம் இருந்தாலும் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, இந்த 1 வருஷத்துக்காவது பண்ணாமல் இருங்க. அது ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. நல்ல நண்பர்களை அப்போ தான் தேர்ந்தெடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த முக்கியமான விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் ரொம்ப நல்லது செய்கிறவர் தான். 2ஆம் அதிபதியே சந்திரன் தான். தன விஷயங்கள்லாம் நல்ல வருமானங்கள்லாம் கொடுப்பார். ஆனால் நல்லா கொடுத்தாலும் உங்களுடைய லக்னம் அந்த காசை கையில் வச்சுக்காமல் வெளியில் தள்ளுறதுக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே பண்ணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு லக்னத்தை பொறுத்து தான் அந்த பண வரவு செலவுகளை இயக்குவார். ராசிப்படி பார்த்தீங்கன்னா மன ரீதியாக நீங்கள் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களாங்கிறத சொல்கிறது தான் ராசி பலன். குரு 12ல் வந்து இருக்கும் பொழுது உங்களுடைய மாரகஸ்தானத்துக்கு அதிபதி, கேந்திரஸ்தானத்துக்கு அதிபதி, பாதகஸ்தான அதிபதி அந்த குரு. அவர் 12ல் மறைந்து இருக்கிறார். அப்படிங்கிறது 100க்கு 90% என்ன கேட்டால் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்த்து உங்களுடைய சுகஸ்தானத்தை சரி செய்வார். சுகஸ்தானத்தை சரி செய்யும் போது மன ரீதியாக நிம்மதிகள் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்கள் சந்திரன் எந்த இடத்துல இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கணும். ஏன்னா அம்மா ரீதியாக சில மன கஷ்டங்களை கொடுப்பார். சில நேரத்தில் அவங்களுக்கு கால் வலி, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயங்களை இயக்குவார். இந்த மாதிரிலாம் இப்போ மிதுன ராசிக்காரங்க குழந்தைங்க இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணும், பண ரீதியாகவும் கணவன் ரீதியாக உடல் ரீதியாகவும் அசதிகளையும் பிரச்சனைகளையும் இயக்கும். அதில் வந்து அப்போக்கப்போ ஒரு இந்த 1 வருஷத்தில் ஒரு 4-5 வாட்டியாவது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். பெரிய பிரச்சனை இல்லைங்க. அது வரையும் நீங்கள் சந்தோஷப்படணும். குருவின் பார்வையில் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளே பண்ணாது, சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறத நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படணும். சும்மா லாங் ட்ராவல் போகிறேன், லாங்கில் போகிறேன் அப்படிலாம் போகாதீங்க. போனீங்கன்னா பயங்கர அசதியாகும்.
சரி, இந்த வருஷத்தில் வந்து நான் தொழில் பண்ண போகிறேன், எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வந்து இப்போ 10ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிற புதுசாக ஒரு தொழில் தடவீங்க. இரண்டாவதாக ஒரு தொழில் தொடங்குறது, நான் இந்த பழைய வேலையை விட்டுட்டு புது வேலையை பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இயக்குவார். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இயக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் யோசிக்கணும். முதல்ல இப்போ தொழில் ஸ்தானம் சரியில்லாமல் 2ஆம் இடமா இயங்க போகுது அப்படிங்கிறத கொண்டு போகுது. அப்படிங்கிறப்ப இப்போ முதல் தொழிலை தெரிஞ்ச தொழிலே ஒழுங்காக பண்ண முடியலையே, தெரியாத தொழிலில் உள்ளே போகிறோமே அப்படிங்கிறத யோசிங்க. ஆனால் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. நண்பர்களை நம்பிக்கிட்டு உள்ளே நுழையாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள் பாவகம் அப்படிங்கிறது 11ஆம் வீடு. அந்த ராசிக்கு 11ஆம் வீடு. இந்த ராசிக்கு செவ்வாயை பிடிக்காதுங்கிற முறையில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் கழித்து அது பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடாதுங்கிறதுக்காக முன் ஜாக்கிரதையாக அதை சொல்கிறேன். இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு வருஷம் கழித்து அந்த விஷயங்களில் வந்து குழப்பம் வந்துடக்கூடாது. பணம் வரவு செலவுகள் பண்ணுறவங்க, அதாவது ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் அடுத்த வருஷம் ஏதாவது லாக் பண்ணி விட்ரும். அதனால் கொஞ்சம் அதிக முதலீடு போடாமல் அகலக்கால் வைக்காமல் போனீங்கன்னா நல்லது. இந்த ராசி பலனை இப்போ கேட்டுட்டு சாதாரணமாக விட்டுறாதீங்க. இதை வந்து ஒரு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு இதோடைய அனுபவம் தெரியும். முன் ஜாக்கிரதையாக சில நிறையா விஷயங்களை உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துருக்கிறேன். ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேஷனரி ஜெராக்ஸு, இந்த புக்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறவங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தொழில் இருக்கும். ஆனால் கம்யூனிகேஷனை கெடுத்துக்கிட்டே இருப்பார். கம்யூனிகேஷன் வந்து சரியான ஆங்கிளில் இருக்காது. ஏன்னா 4ஆம் வீட்டை தான் பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. இதை கணக்கு பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அதை 8ஆம் வீட்டு அதிபதியே 10ஆம் வீட்டுக்கு போக போகிறார். தொழில் நல்லபடியாக நடக்கும். ஆனால் நடக்கிறதுக்கான ஒரு முதலீடு பண்ண முடியாமலும் அந்த தொழிலை வந்து தொழில் ஸ்தாபனத்தில் போய் நம்ம அமர்ந்து நிறைய விஷயங்களை கவனிக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தருதுன்னு சொல்ல முடியாது. அம்மாவின் உடல்நிலை பாதிப்பு விஷயங்களை கொடுக்குதா, இல்லை பிள்ளைகள் படிப்பு ரீதியாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் பண்ண முடியாமல் போதா, இல்லை வெளியூர் பிரயாணங்கள் ரீதியாக இந்த தொந்தரவுகள் வருதா அப்படிங்கிறது தெரியாது. பூர்வீக விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுனாக்கா இப்போ கொஞ்சம் ஒரு 100க்கு ஒரு 20% தான் சரியாகும், முழுமையாக சரியாகாது. இது எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னாக்கா, அந்த பூர்வீகத்தில் வந்து சில பேருக்கு சண்டை சச்சரவுகள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 20% கண்டிப்பாக சரியாகும். பேலன்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து அடுத்து உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து நுழையும் பொழுது தான் உங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார். இப்போ 8ஆம் வீட்டை பார்த்துட்ருக்காரு. அதனால் குலதெய்வ வழிபாடு வந்து நின்று போகிறதுக்கான விஷயங்களை நடத்துவார். குலதெய்வ வழிபாடு நிற்காமல் பார்த்துக்குங்க. கோயிலுக்கெல்லாம் போங்க. எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போக சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 4ல் கேது இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய அறிவு கூர்மை ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். அறிவு கூர்மை அதிகமாக வேலை செஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, கொஞ்சம் அதாவது அதிகப்படியான விஷயங்களை பண்ணுவீங்க. 1 லட்ச ரூபா முதலீடு போட்டு பண்ணணுங்கிறத 2 லட்ச ரூபா முதலீடு போடுவீங்க. அது மாதிரி ரொம்ப எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தூக்கலாக பண்ணுவார் கேது. கேது வந்து நல்ல கிரகம், ராகு தான் கெடுதலான கிரகம். அதனால தான் கேது வந்து ஞானக்காரகன், அதனால தான் சொல்லியிருக்காங்க. அந்த அறிவுத்திறனை என்ன செய்வார் அப்படிங்கிறது, புதன் வந்து கேதுவோடு சேரும் பொழுது மட்டும்தான் அந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும். மற்றபடி இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு. இடையில் ஒரு 2 மாதம் தான் அந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் முதலீடு போடும்போது மட்டும் அப்பப்போ போய் ஜாதகம் பார்த்துக்குங்க, எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. ரொம்ப நாளாக வெளியூர் போகணும், வெளியூரில் போய் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகளை இல்லாமல் பார்த்துக்கணும். இவ்வளோ நாளாக வேலை கிடச்சி ஒரு வருஷமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அந்த வேலையை விட்டுருவோமா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வேலையில் தான் இருக்கணும், வேலையை விட்டு போயிடக்கூடாது. இன்னொரு வேலையை தேடிக்கிட்டு தான் வேலையை விட்டு விலகணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் தான். ஆனால் புதுசாக இப்போ வேலையில் ஜாயின் பண்ணுற விஷயங்களை நிறையா பேருக்கு நடத்தும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைக்கும் பொழுது அதில் சிரமங்கள் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 8ஆம் வீட்டை பார்க்குறாருங்கிறதையும் நம்ம கருத்தில் கொண்டுக்கணும். அதே சமயத்தில் 8ஆம் வீட்டை யார் ஜாதகத்தில் குரு பார்க்குறாரோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்காது, ஈஸியாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க ஃபாரின் போகிறதுக்கான விஷயங்களை ஏற்பாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எப்போ வேணாலும் கிளம்பலாம். அவங்கவுங்க ஜாதகப்படி எப்போ போகணுங்கிறத பார்க்கணும். ராசிப்படி பார்த்தீங்கன்னாக்கா எப்போ போகணும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. லக்னப்படி தான் அது தெரியும் உங்களுக்கு. அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் என்றைக்கு ஃபாரின் போவீங்கிறத பாருங்கள். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஃபாரின் போகிற விஷயங்களை இயக்குவார். ஃபாரினில் நல்லா சம்பாதிக்கலாம். கஷ்டங்கள் ஃபாரின் போனால் கஷ்டங்கள் என்ன இருக்கும், பெரிய கஷ்டம்லாம் இருக்காது, நல்லா சம்பாதிப்பீங்க. என்ன குடும்பத்தை விட்டு பிரிவீங்கிற ஒரு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பார் அந்த இடத்துல. காசு பணம்லாம் நல்லா சம்பாதிச்சிருவீங்க. இந்த குரு பயிற்சி பலனில் வருகின்ற ஐப்பசி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து, நண்பர்கள் ரீதியாக கொஞ்சம் ஒதுங்கி இருந்து என்ன பண்ணணும் என்னங்கிறத கவனிங்க. அப்பா ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஒரு வேலையை பண்ணாமல் அப்பா சொல்கிறதையும் 1க்கு 2 தடவை கவனித்து அந்த வேலை வந்து சரிப்பட்டு வருமா என்னங்கிறத 4 பேரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். கொஞ்சம் ஐப்பசி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம்.
கணவன் மனைவி உறவுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தவங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனா, ஸ்ரீரங்கம் போய் கொஞ்சம் வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளைத்தாமரையை வாங்கி கொண்டு போய் அங்கே வச்சு வணங்கி அதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு வைங்க. கண்டிப்பாக அந்த வெள்ளைத்தாமரையோடைய மனம் வந்து வீட்டில் இருக்கணும். அது மாதிரி அதை ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் லட்சுமி தாயார் பாதத்தில் வைக்க சொல்லி அதை வாங்கி கொண்டு போய் வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வர்றப்ப பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறைப்பார். கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் வராத அளவுக்கு நடத்துவார். ரொம்ப ஏழைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு யாராவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, செப்பல் வாங்கி கொடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய பாவங்கள் குறையும். செப்பல் வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். மழை காலம் இந்த ஒரு காலநிலைக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், கம்பளி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அந்த தானம்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். குழந்தைகள் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிற வீட்டில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போக்கப்போ விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போக சொல்லுங்கள். விடிய காலையில் வந்து உங்களுக்கு துளசி தீர்த்தம் பிள்ளைகளுக்கு கொடுங்க. காலையில் கொஞ்சோண்டு துளசி தீர்த்தம் கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்கள் வந்து படிக்கிற விஷயங்களை அந்த இயற்கையாகவே நம்ம உணவு மூலியமாக தானே நம்மளுடைய மூளை செயல்படும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் துளசி தீர்த்தம் வந்து கண்டிப்பாக பிள்ளைகளை வந்து மாற்றும். ஒரு குறைஞ்சது 48 நாளாவது மெயின்டைன் பண்ணணும். 4 தடவை குடிச்சு விட்டு உடனே என் பிள்ளை வந்து அதெல்லாம் குடிச்சு பார்த்தான் ஏன் சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. குறைஞ்சது 48 நாளாவது மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படிக்காத பையன் கூட படிக்கணுங்கிற எண்ணம் வரும். நல்ல எண்ணங்கள் வளரும், நல்ல நண்பர்கள் கிடப்பாங்க. அதுக்கு தகுந்த எண்ணங்களை அவனுக்கு கொடுத்து நல்ல படிப்பை தரும். நல்ல குருமார்கள்லாம் அமைகிற விஷயங்களை பண்ணும் அவனுக்கு. அது மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பயன்படுத்துங்க. வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் இருந்தால் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதை குறைச்சிக்கங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா சொந்த பந்தங்களுக்கிடையே நிறையா வாக்குவாதம் பிரச்சனைகள் அது இதுன்னு நிறையா பேருக்கு சில பேருக்கு இருக்கும். அதை வந்து குரு 12ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டை குரு தானே பார்க்குறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. கேதுவை பார்க்கும் பொழுது நன்மையை நடத்துவார். கொஞ்சம் ஞானத்தை அதிகமாக பண்ணுறதுனால குழப்பம் இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற முறையில் அதை பார்க்கும் பொழுது அதே சொந்தக்காரங்கள்ட்ட நல்லதையும் பண்ணிடுவீங்க, கெட்டதையும் பேசி அதையும் வம்பிழுத்து வச்சுருவீங்க. அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நடந்துங்க. அதாவது ஒரு அளவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, அடுத்து ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. நம்ம அடுத்த பதிவை நம்ம பார்ப்போம். நம்ம கடகராசிக்கு இதே மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதைக்கான விஷயங்களை நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.